வெற்றியின் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய ஆசிரியர் நம்மை மற்றவர்கள் படுத்திய அவமானங்கள்தான். மனிதர்களில் அவன் சரியா இல்லை இவன் சரியா என்று அளவிடுவதற்கு முன் நாம் சரியா என்பதை முதலில் அளவிட வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள்தான் சிறந்தவர்கள் என்று உங்களை நீங்களே நம்புங்கள். அப்போது எவ்வளவு கடினமான இலக்குகளாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக அடைந்துவிட முடியும். நடந்த விஷயங்களை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் நடக்கப் போவதை மாற்ற முடியும். அதை உணர்ந்தவர்களே வாழ்க்கையை கற்றவர்கள். கடந்த காலத்தை நினைத்தால் கவலை, எதிர்காலத்தை நினைத்தால் பயம். இந்த நொடியை உணர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே உண்மையான இன்பம் கிடைக்கும். தனிமையை விட கடந்த கால கவலையும் எதிர்கால பயமும் அதிகமாக கொள்ளும். என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது மட்டும் போதாது, என்ன செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே அளவு முக்கியம் என்பதை மறந்துவிடாதீர்கள். நம் முன்னேற்றத்தை அதிகமாக தடுக்கின்ற ஒரு வார்த்தை அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே. ஒருவரை உண்மையிலேயே தண்டிக்க நினைத்தால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட மிக கொடிய தண்டனை இந்த உலகத்தில் வேறெதுவும் இல்லை. விடியும் என்று தூங்கு, முடியும் என்று எழு, அனைத்தையும் வெல்லலாம். சிக்கல்கள் வந்தால் தடுமாறாதே, சந்தர்ப்பங்கள் வந்தால் வழிமாறாதே. பணிந்தவர்களும் வாழ்வில் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்க்கையில் தோற்றவர்களாக சரித்திரமே இல்லை. உன் உள்ளே ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது, அதை அணைய விடாதே. அதுதான் உன் உண்மையான சுய அறிவு. சோகத்தை விளக்குவதற்கு பதிலாக உங்கள் புன்னகையை உலகிற்கு காட்ட முயற்சி செய்யுங்கள். உடைந்த நிலையிலும் அடுத்த படியை எடுத்து வைக்க நீ துணிந்தால் உன்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது. மற்றவர்களை தைரியப்படுத்த தெரிந்த நாம் தன்னைத்தானே தைரியப்படுத்த தெரியாமல் போனது ஏன்? நீ வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தை அடைய நினைக்கிறாயோ அவ்வளவு கடுமையான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு உன்னை நீயே தயார்படுத்திக்கொள். தடைகளை தவிர்ப்பது அல்ல வளர்ச்சி, அவற்றை தைரியமாக எதிர்கொள்வதே வளர்ச்சி. இல்லாததை எண்ணி வருந்தாதே, இருப்பதை கண்டு மகிழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக்க கூடிய ஒரே மனிதர் நீங்கள்தான். எல்லா சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னை எழ வைத்து கொண்டு போகும் உன் மனதுதான் உன் உண்மையான நண்பன் என்பதை தெரிந்து கொள். ஒரு செயலை செய்யும் முன்னே யோசித்து நடந்தால் கிடைப்பது வெற்றி. அதை நடத்தி முடித்த பிறகு யோசித்தால் அது அனுபவம். அந்த அனுபவங்களே இறுதியில் வெற்றியாக மாறும்.